ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் தம்ப்நெயில் பார்த்துட்ருப்பீங்க. அதை பற்றிய இன்ஃபோ தான். ஏன் அதை பற்றி அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸோ இல்லை ஃப்ரேஸோ வாட் எவர் இட் இஸ், இதை வந்து படித்து சொல்கிறதுக்கு கூட என் விருப்பம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தை இதெல்லாம். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்துறதுக்கு விருப்பமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். காலையிலேருந்தே வந்து ஒரு லீடிங் நியூஸ் சேனல் நேற்று நைட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது தம்ப்நெயிலே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அதுவுமே வந்து அனுப்பியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஆசிரியர் தேர்வு எழுதுபவர்கள் தலையில் பேரிடி, இனி எக்ஸாம் கிடையாது. எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு ஆஸ்பிரண்ட்டு ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டு சிவி முடித்தவங்க, அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சார்ட் ஆஃப் எஸ்ஜிடி ஆஸ்பிரண்ட்ஸ். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இனிமேல் எழுத போகக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸோட நிலைமை எப்படி இருக்கும் இல்லையா? காலையிலேருந்தே வந்து இந்த மாதிரி நியூஸ் தான். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே, லீடிங் சேனல்லேருந்து கொடுத்துருக்காங்களே, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய வந்து மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருந்தது. நம்ம எல்லாருக்குமே வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, என்னென்னு தெரியல, தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பார்க்கலாம், இருங்க இன்ஃபோ வந்து கேதர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈவினிங் நான் வந்ததுமே வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் அதை பற்றி வீடியோவில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு நர்வஸ் ஆகிறதோ இல்லை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டுட்டு ஒரு மாதிரி நம்மளோட பதட்டப்படுறதோ இது வந்து எதுவுமே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நியூஸ் சேனல்ஸில் இந்த மாதிரி வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு சில நேரங்களில் நம்ம தள்ளி வச்சு தான் பார்க்க வேண்டியிருக்குது. இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி. இப்படிலாம் வந்து நடக்குமா? நம்மளே ஆஸ் ஏ கிராஜுவேட்ஸு நமக்கே வந்து தெரியும் அது எப்படி வந்து ஒரு போர்டு இந்த மாதிரி வந்து செயல்படாமையே போயிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அண்டு நான் உடனே வந்து இன்ஃபோ உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்களுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பிங்குமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனே கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இது மாதிரியெல்லாம் எந்த இன்ஃபோவும் கிடையாது, இது வந்து ஒரு ஃபேக் நியூஸு, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நம்மளுமே வந்து என்ன பண்ணோம், மார்னிங் வந்து டிஆர்பிக்கு கால் பண்ணி வந்து கேட்டோம். இந்த மாதிரி கிளிப்பிங் பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நான், எஜுகேஷன் மினிஸ்டரோட கிளிப்பிங் பார்க்குறதுக்கு முன்னாடி காலையில் கேட்டோம். நமக்கு வேறு சோர்ஸ் என்ன இருக்குது, நமக்கு தெரிஞ்சது தானே. நம்ம எது இருந்தாலும் ஆத்தென்டிகேட்டடாக இருந்தால் தான் அதை நம்ம சொல்லுவோம், இல்லாட்டி நம்ம அதை சொல்ல மாட்டோம். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மேடம் வந்து அவங்களுக்கே வந்து அப்போ தான் தெரிஞ்சது போல் வந்து கேட்டாங்க. ஐ நெவர் நோ, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இப்படி வந்து எந்த சேனலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சொன்னோம். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, யார் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஏதாவது அதில் தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலைங்க. இந்த மாதிரி வந்து இனிமேல் எக்ஸாம்ஸ்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ப வேணாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து போர்டில் இருந்து இன்ஃபர்மேஷன் வரும், அடுத்தடுத்து ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மேடம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணாங்க. ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பதட்டப்பட வேண்டாம். இன்னும் ஒரு முக்கியமான இன்ஃபோ என்னென்னா, இன்றைக்கு வரைக்குமே பார்த்தா நம்ம இந்த மாதிரி ஒரு பக்கம் எல்லோரும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இப்படி உண்மையாக இருக்குமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனால் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா எங்களுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அனாலிட்டிக்ஸ் செக் பண்ணுவோம். எப்போவுமே நம்ம வந்து என்ன வீடியோஸ் கொடுக்குறோம், எவ்வளோ அனாலிட்டிக்ஸ் போகுது, ஹவர் டு ஹவருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் இல்லையா? அந்த அனாலிட்டிக்ஸில் டிஃப்ரென்ஸே இல்லை. அதாவது இது எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறவங்க வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம வந்து புதுசாக வந்து நீங்கள் இதுக்கு படிங்க, இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய நெசசிட்டியை அவங்க ஏற்படுத்தவே இல்லை. எப்படி டெய்லி வந்து எந்தெந்த வீடியோஸை பார்த்து எந்தெந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதை அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுது. இதை வந்து ஒரு சேனல் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மற்றபடி இதை சொல்லணும் அப்படின்னு கிடையாது. எல்லாருமே வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில மணி நேரங்கள் நம்ம வந்து டேவியேட் ஆகிருக்கிறது சகஜம்தான். ஆனால் நீங்கள் இந்த டைமுக்கு அதிலேருந்து வெளியே வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். வழக்கம் போல் உங்களோட ஸ்கெடியூலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு அடுத்தடுத்த போர்ஷன்ஸை வந்து தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. எனி டைம் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனோ ஆனுவல் பிளானரோ வரும், கட்டாயம் வரும். அதனால் நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காமல் உங்களோட ஸ்டடீஸை வழக்கம் போல்
நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்த உற்சாகத்தை விட இப்போ டபுள் டைம் அதிகமாக உங்களோட எந்தூசியாசமை போட்டு நீங்கள் வந்து படிங்க. கட்டாயம் நமக்கு வந்து சக்ஸஸ் காத்துட்ருக்குது. என்ன அந்த கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் தள்ளி போகுது, நான் அதை ப்ளேம் பண்ணல, கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதுதானே தவிர ஆன் தி ஹோல் அப்படின்லாம் பேசுகிறாங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஹோப் நீங்களுமே ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜிக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு நம்பி இந்த வீடியோ இங்கே முடியுது. இதில் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.